தமிழகத்தின் பல பகுதிகளிலும் போராட்டம் நீடிக்கிறது. காலமுறை ஊதியம், பணிக்கொடை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து கள தகவல்களோடு சிலம்பரசன் இணைந்திருக்கிறார். சிலம்பரசன், கள நிலவரம் என்ன? வணக்கம் கோதலி. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தற்போது தொடங்கி நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து உடனடியாக அவர்களுடைய 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று முதல் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 850 சத்துணவு மையங்கள் மூடப்பட்டு அதே போன்று 1712 பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியான 313, அதாவது தேர்தலின் பொழுது தேர்தல் அறிக்கையின் போது வெளியிட்ட அந்த வாக்குறுதி 317 சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அதே போன்று குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை குறிப்பாக அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம், சமய உதவியாளர்களுக்கு 3 லட்சம் என அந்த 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக தேர்தல் கால வாக்குறுதியான அந்த வாக்குறுதி எண் 313 உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து தற்போது காலவரையற்ற போராட்டத்தில் தொடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக கோட்டை மைதான பகுதியில் 300க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தவர்கள் சாலை மறியல் போட்டதால் சிறிது நேரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.